வந்து ஆரம்பிச்சது NBA வீடியோன்ட்டு. பட் ஆனா அப்படியே வந்துட்டு லெப்ரான் ஹேட்ரட் வீடியோவா மாறிடுச்சு மிட்வே த்ரூ. அது என்ன சரி போமா. ஆக்சுவலா வாரத்துக்கு ஒன்று போடலான்ற பிளான்ல தான் இருந்தோம். சொல்ல போனா நானு வினுஷ் சித்தப்பா உட்காந்துட்டு ஒரு வீடியோ பண்ணோம். சித்தப்பா வந்துட்டு NBA பார்க்கறதுக்கு கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. அது வந்து ஆரம்பிச்சது NBA வீடியோன்ட்டு. பட் ஆனா அப்படியே வந்துட்டு லெப்ரான் ஹேட்ரட் வீடியோவா மாறிடுச்சு மிட்வே த்ரூ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நானுமே வினிஷுமே வந்துட்டு அந்த கோபி அப்புறமா டிம் டன்கனோட ஜென்ரேஷன்ல இருந்து பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் லெப்ரானோட வே ஆஃப் கெரியரே வந்துட்டு கொஞ்சம் கொஸ்டனபிளா கேட்குற ஆளுங்க. ஸோ அது அப்படி போயிடுச்சு. பட் எனிவே அந்த வீடியோ வேணா போடுறேன், வீக்கெண்ட் போட பார்க்குறேன். பட் இப்போ இந்த வீக்குக்கு வருவோம். கரெக்டாக ஃப்ரைடே முடிஞ்சு ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு ஒரு சிகப்பு சாத்தான் வீடியோ வந்துட்டு அப்லோட போட்டு உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பண்ணோம். ஆக்சுவலாக சிகப்பு சாத்தான் வீடியோ வந்து நாங்கள் ஒரு வெட்னஸ்டே போல் ஷூட் பண்ணியிருந்தோம். அப்புறமா சித்தப்பாவுக்கு வந்துட்டு ஷூட் ஸ்கெட்யூல் ஏதோ இருந்தது. ஸோ அதனால் அவர் அங்கே போயிட்டார். அதுக்கப்புறமா நான் தர்ஸ்டே போடலான்னு ட்ரை பண்ணேன். லாக் அவுட் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. சரி வெள்ளிக்கிழமை போடலான்னு பார்த்தேன். ஃபைனலாக வெள்ளிக்கிழமை வந்து போட முடியாமல் கிட்டத்தட்ட 12:30 மணி கிட்ட ஆயிடுச்சு நான் அந்த வீடியோ போடுறப்போ. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 மணி இருக்கும் காலங்கத்தால். ஸோ சரி என்ன பேசுவோம். நான் சொன்னதுக்கு அப்புறமா சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக ப்ரிவியூ வீடியோ பண்ணுற பிளானில் தான் உட்காந்தோம். அதுதான் அந்த வீடியோ தான் வந்துட்டு லெப்ரான் ஹேட்டடாக மாறிடுச்சு. பட் ஆனால் அதில் என்ன ஃபன் எலிமெண்ட்னா கொஞ்சம் நம்ம சித்தப்பா வந்துட்டு சுதர்ஷனை வந்து NBA பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம். ஸோ அந்த ஆள் என்னடானா இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், எல்லாம் தெரியும், இப்படி தெரியும், அவங்க தெரியும், இவன் தெரியும், தாடிக்கான ஹார்டன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து விட்டாரு. ஓ ஓகே, அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு முட்டாளுங்களா இல்லை நிறைய பேர் அப்படிங்கிறது அப்போதான் எனக்கு தெரிஞ்சது. சரி நம்ம சீசனுக்குள்ளே வருவோம். சீசன் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் டேயே ஒரு 2 பிளாக் பஸ்டரான மேட்சஸ் நடந்துச்சு. அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே எப்பவுமே NBA சீசன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் கேம் எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் சாம்பியன்ஸ் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் இந்த வாட்டி ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம ஓக்லஹோமா சிட்டி தண்டருமே. அப்புறம் டியூரிங் தி ஆஃப் சீசன் ட்ரேட் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணது, நிறைய பேர் ரெகார்ட் பண்ணது என்னன்னா அவங்களுக்கு பயங்கரமான காம்படிஷன் வந்து இந்த வாட்டி ஹியூஸ்டன் ராக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் கிட்ட தான் வரும். ஏன்னா அவங்க ஒரு பயங்கர ட்ரேட் பண்ணாங்க கெவன் டுராண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ அவங்க 2 பேருக்கு தான் மேட்ச் நடந்தது. ஸோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட் ஆஃப்டர் தி சீசன் எப்பவுமே வந்துட்டு ரிங் செரமனின்னு ஒன்று நடக்கும். இந்த சாம்பியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க லாஸ்ட் இயர் வின் பண்ணதுக்கு வந்துட்டு ரிங் செரமனி நடக்கும். ஸோ அது வந்து ப்ரீ மேட்ச் நடக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு காலா ஈவெண்ட் ஆட்டம் நடக்கும். எல்லாரையும் கூப்பிடுவாங்க, எல்லாருக்குமே ஒரு ரிங்கு கொடுப்பாங்க. அந்த ரிங்கு வந்து பயங்கர காஸ்ட்லியான ரிங்ஸ், அதுக்கேற்ற மாதிரி டைமண்ட்ஸ் இருக்கும், கோல்ட் பிளேட்டடாக இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் NBA வந்துட்டு ஒரு டேக்லைன் இருக்கும். அதாவது ஓவரா எவனா பிளேயர் பேசிட்டு இருக்கானா ஹவு மெனி ரிங்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னுவாங்க. பேசிக்கா எத்தனை சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்துட்டு எப்பயோ போர் அடிச்சிருந்தா இன்சைட் தி NBA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதில் வந்துட்டு ஷக்கீல் ஓனிலும் சார்ல்ஸ் பாக்லி, கெனி ஸ்மித், அப்புறமா ஏர்னி ஜான்சன் சொல்லிட்டு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அதை நீங்கள் யூடியூப் வீடியோவில் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். NBA ஆன் ESPN இன்சைட் தி NBA அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கனாலே ஷாக் நிறையா வாட்டி வந்துட்டு சார்ல்ஸ் பாக்லி அப்படி தான் வெறுப்பேற்றுவான். என்கிட்ட 4 ரிங் இருக்கு அப்படின்னு. அந்த ஆள் சார்ல்ஸ் பார்க்லி வந்துட்டு எதுவுமே ஜெயிக்கல. ஸோ அதுக்கான இவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே நடக்கும். அது ஓக்லஹோமா சிட்டியில் இந்த வாட்டி நடந்துச்சு. அண்ட் இதில் இன்னொரு ஃபன் பார்ட் என்னன்னா, இந்த கெவன் டுராண்ட்ன்ற பையன் கிடையாது, அந்த கொஞ்சம் வயசானவன் தான் இப்போ ஆன் NBA கெரியர் லெவல்ஸ். வயசானவன்னா நம்ம ஆளுங்க உடனே நான் ரொம்ப வயசுட்டேன், நீங்கள் மட்டும் ரொம்ப யங்கான்னு கேட்பீங்க. பட் அது கிடையாது மேட்ரு. ஸோ கெவன் டுராண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணதே வந்துட்டு இந்த டீம் தான். சானிக்ஸில் ட்ராக் பண்ணாங்க. பட் அவங்க வந்துட்டு OKCக்கு மாறிட்டாங்க அப்புறமா வித்தின் 1 இயர். ஸோ ஓக்லஹோமா சிட்டி தான் வந்து கெவன் டுராண்ட் டிராஃப்ட் பண்ணிச்சு. அந்த டீம் அவங்க கூட இருந்த டீமை வச்சு அவன் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் ஃபைனல்ஸ் போய் தோத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு ஓக்லஹோமா சிட்டி வந்துட்டு அவங்க புதுசாக ஒரு ரீபில்ட் நடத்தி அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க அந்த ரிங் செரமனி நடக்கிறப்போ கெவன் டுராண்டும் வந்துட்டு அங்கே ஆப்போனன்ட் டீமில் உட்காந்துட்டு பார்க்க வேண்டிய நிலைமை.
அவன் இதுக்கு நடுவில் ஜெயிக்கலன்னா அவனும் ஜெயிச்சிருக்கான். அவன் 2 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கான். பட் ஆனால் ஓக்லாமா சிட்டி ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் அவங்களுக்கு ஜெயிச்சது வந்து இந்த போன சீசன் தான். ஸோ அதுக்கான ரிங் செரமனி நடந்துச்சு. இப்போ ரிங் செரமனி நடந்தது வேறுமா மேட்ச் நடந்துச்சு. மேட்ச் ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்துட்டு ரெண்டுமே ஒரு பிளாக் பஸ்டர் மேட்சஸ். ஃபர்ஸ்ட் டே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட டபுள் ஓவர் டைம் போச்சு. அதாவது 48 நிமிஷம் முடிகிறப்போ 2 டீமுமே ஒரே பாயிண்ட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு செகண்ட் ஓவர் டைம் போச்சு, ஃபர்ஸ்ட் ஓவர் டைம் போச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ஓவர் டைம் போய் அதுக்கப்புறமா ஒக்லாமா சிட்டி தண்டர்ஸ் தான் ஜெயிச்சாங்க. அது ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நான் மேட்ச் வந்துட்டு பியோர் பக்கா கமர்ஷியல் மேட்ச் அப்படிங்கிற பிளான்ல தான் அது செட்டப் பண்ணாங்க. எந்த மேட்ச்னா லாஸ் ஏஞ்சலஸ் லேக்கர்ஸ் வர்சஸ் கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ். அது எதுக்குன்னா 2 லெஜெண்ட்ஸ் லெப்ரான் ஜேம்ஸும் ஸ்டெஃப் கரியும் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி செட் பண்ணலான்னு தான் அந்த பிளானில் செட் பண்ணாங்க, ஆரம்பித்தாங்க. பட் லெப்ரான் வந்துட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஒரு இன்ஜுரி வந்து நவம்பர் மிட் வரைக்கும் லெப்ரான் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு கரண்ட்லி லெப்ரான் இஸ் நாட் பிளேயிங். ஹிஸ் ரிகவரிங் ஃப்ரம் ஹிஸ் இன்ஜுரி. அது மிட் நவம்பர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிட் நவம்பர் எண்ட் ஆஃப் நவம்பர் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லெப்ரான் வந்தானா 23வது சீசன். இன்கிரெடிபிள். நான் இன்ஃபேக்ட் லாஸ்ட் எபிசோட்ல கூட சொல்லியிருந்தேன் 23வது சீசன். எத்தனை பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க 23 வயசுன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு. ஸோ அது நடக்கும். ஸோ அதுவும் ஒரு சூப்பர் மேட்ச். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நீங்கள் ஹைலைட்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஹைலைட்ஸில் டெஃபினட்டாக வந்துட்டு லாஸ்ட் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைலைட்ஸில் லாஸ்ட் 5 மினிட்ஸில் 4 மினிட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அது போக இப்போ ஒக்லாமா சிட்டி பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால சொல்கிற மேட்டர் என்னன்னா, அந்த பசங்க வந்துட்டு போன வாட்டி காட்டின சேட்டையை மறுபடியும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி 6 கேம் முடிஞ்சிருச்சு. 6 கேம் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. 6 கேம்லையுமே 6-0 இருக்காங்க அவங்க ஸ்டேபிள் ஸ்டேட்டஸ். இப்போ நான் ஜஸ்ட் செட் கான்டெக்ட் ஏன் NBA வீக்லி ரிவ்யூ பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறேன்னா, போன வாரம் அதாவது ஸ்டார்ட் ஆஃப் கேம் வீக்லேருந்து நான் இன்னைக்கு இப்போ வீடியோ பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா 72 கேம் முடிஞ்சிருக்கு. 72 கேம், அதாவது 30 டீமு மீட் பண்ணி அவங்க எல்லாம் விளையாடி 72 கேம். ஒரு வாரத்தில் 72 கேம் முடியுதுன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். EPL எல்லாம் இது கம்பேரிசன் எடுத்தோன்னா 72 கேம் முடிகிறதுக்கு 70 கேம் முடிகிறதுக்கு 7 வாரம் ஆகும். இங்கே ஒரு வாரத்துலேயே 72 கேம். ஸோ கண்டென்ட் வந்து குவிறாங்க. சரி, கண்டென்ட் குவிறாங்க, நான் எங்கே போய் பார்க்கறதுன்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. நான் வந்து லாஸ்ட் டைம் பை மிஸ்டேக் யூடியூப்ல இந்தியாவில் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். யூடியூப் இந்தியாவில் இப்போ இல்லை. இந்த சீசன் வந்து ப்ரைம் வீடியோவில் வந்துட்டு இது கொடுத்துட்டாங்க, கான்ட்ராக்ட் ஆர் whatever, அந்த சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதில் ஒரு ட்ரிக்கி பார்ட் என்னன்னா, பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்ததுல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க வந்துட்டு நிறைய டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா 299 ருபீஸ். அதே வந்துட்டு 3 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா 599 ருபீஸ். ஃபுல் இயர் எல்லா மேட்சுமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1499 ஃபார் இது சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் என்ன ட்ரிக்குன்னா, இந்த 3 சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா எந்த கேம் வேணும்னாலும் பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் நான் ஒரு டீம் ஃபாலோ பண்ண போகிறேன், அந்த டீம் மட்டுமே நான் பண்ண போகிறேன்னா அது வந்துட்டு 199க்கு வந்து டீம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டீம் விளையாடுற மேட்ச் மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வர மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து NBA லீக் பாஸ்ல இருந்தது. NBA லீக் பாஸ்ல இருந்து அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுனா யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் NBA லீக் பாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் 1499. நான் வந்துட்டு டீம் கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ் பார்ப்பேன். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னா வேற கேம்ஸ் கூட நான் பார்ப்பேன். ஏன்னா இவ்வளோ கண்டென்ட் இருக்குல்ல. ஸோ நம்ம என்னைக்காச்சும் கொஞ்சம் லேட்டாக படுத்தோமோ இல்லைனா சீக்கிரமாக எந்திரிச்சோமோனா என்ன கேம் போதோ அதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன் நான். ஸோ இதுதான் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்கான செட்டப். ஆனால் ப்ரைம் வீடியோ மெயின் ஆப்பில் பண்ண முடியாது, வெப்சைட்டில் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி, அவங்க இப்போதைக்கு நான் பண்ண மாட்டேன்னா அப்படின்னா ஹைலைட்ஸ் வந்து யூடியூப்பில் வித்தின் 1 hour, மேட்ச் முடிஞ்ச 1 hour போட்டுருவாங்க. கிளியராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஹைலைட்ஸ் தான் இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக எல்லா மேட்சுமே நல்லா இருக்கு மேட்ச் அப்படின்னு எங்கே கேட்டிங்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 to 5 minutes பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, இதெல்லாம் ஓகேண்ணா. இப்போ நம்ம வந்துட்டு வேற எந்தெந்த பிளேயர்ஸ், நீங்கள் லெப்ரான் இன்ஜர்டுன்னு சொல்கிறீங்க, வேற எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஜுரி லிஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு 2-3 பெரிய பிளேயர்ஸ் வந்துட்டு இன்ஜுரி ஆயிட்டாங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆன. லெப்ரான் இல்லை. லெப்ரான் இல்லாமல் லேக்கர்ஸில் வந்து லூகா டான்சிச் தான் அடுத்த பிளேயரு. அவனுமே இன்ஜர்டு. அவனும் நவம்பர் 2 தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்
லேக்கர்ஸ்ல வந்துட்டு இன்னொரு பையன் லாஸ்ட் இயரே நல்லா பண்ணான், லாஸ்ட் 2 இயர்ஸாவே நல்லா விளையாட்டுருக்கான். பட் இப்போ வந்துட்டு அவன் தனியா உட்காந்து லீட் பண்ண ஆரம்பிக்கிற லெவலுக்கு வந்திருக்க ஒரு பிளேயர் வந்து ஆஸ்டன் ரீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பையன் பார்க்கறது சின்ன பையன், பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு அவன் அவன் இப்படி பெர்ஃபார்ம் பண்றானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. பட் லேக்கர்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா வாட்ச் அவுட் ஃபார் ஆஸ்டன் ரீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்லா விளையாடுறான் இந்த சீசன். அந்த பையன் ஒரு மேட்ச்ல வந்து 51 பாயிண்ட் பண்ணான். அடுத்த மேட்சே வந்து தோத்துட்டாங்க, பட் ஆனால் 41 பாயிண்ட்ஸ் கிட்ட அடிச்சான். அது சரி, நான் லேக்கர்ஸ் கிடையாது, ஓவரால் லீக்ல வந்துட்டு இந்த பிளேயரை பாருங்க, அவன் வந்துட்டு மாஸ் பண்ணிட்டு இருக்கான்னா வாயில வர்றது கஷ்டம். பட் சவுத் ஸ்பர்ஸ், சான் ஆண்டோனியோ ஸ்பர்ஸ், இங்கேயும் ஒரு ஸ்பர்ஸ் இருக்கு, சான் ஆண்டோனியோ ஸ்பர்ஸுக்கு ஒரு நட்டையா ஒரு பையன் விக்டர் வென்பன்யாமா அப்படின்னு சொல்லிட்டு பையன் இருக்கான். பயங்கர டாலா இருப்பான். அவன் வந்துட்டு எல்லாமே பண்றான் கிட்டத்தட்ட. சென்டர்ல இருந்து ஷாக்கோட பொசிஷன்லயும் ஆடிடுறான், திடீர்னு பார்த்தா லெப்ரானோட பொசிஷன் ஆடிடுறான், திடீர்னு பார்த்தா பால் அவனே வந்துட்டு கோட் அக்ராஸ் த கோட் எடுத்துட்டு வரான். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஃபிசிக்கு, அந்த ஒரு டேலண்ட்டு மேட்சை நம்ம பார்த்தது கிடையாது. பார்த்துருக்கோம் 1-2 பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு 10 கேம் 15 கேமுக்கு வந்துட்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி போயிருக்காங்க. பட் ஒருத்தன் வந்துட்டு டேய் தம்பி, நான் தான் இங்கே இருக்க போகிறேன், அடுத்த பிக் திங் இந்த லீக்னா நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் கிட்டத்தட்ட இப்பயே காட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கன்னு சொல்லணும்னா விக்டர் வென்பன்யாமா தான் சொல்லுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டீமோட ரெக்கார்டும் மாசாக போயிட்டுருக்கு. அவங்க எனக்கு தெரிஞ்சு தோக்கலன்னு நினைக்கிறவங்க, அவங்க கரெக்டாக தெரில. பட் சான் ஆண்டோனியோ ஸ்பர்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒருத்தன் நட்டையா நடுவில் ஓடிட்டு இருப்பான். 7-3 ஏதோ 7-4 7-5 ஹைட்டாக வந்து. ஸோ அவன் மாஸ் பண்ணுறான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எங்கள் ஊரில் இவ்வளோ நட்டையாக இருக்கிறான், இவெல்லாம் பண்ண மாட்டான்டான்ற மாதிரி ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி விளையாடுறான். ஸோ அவன் இந்த விக்டர் வென்பன்யாமா ஒன்று. அது இல்லாமல் வேற யார் நல்ல நல்ல பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சரி மேபி ஹைலைட்ஸ் போய் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பழைய மேட்ச், அதாவது இதுக்கு பின்னிய முடிஞ்ச மேட்ச்ல ஒன்னு மேட்ச் பார்க்கணும்னா டென்வர் நகெட்ஸ் வர்சஸ் கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ்னு ஒரு மேட்ச் நடந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு போன வெள்ளிக்கிழமை நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு சரியான மாஸ் மேட்ச். அதுலயும் வந்து ஓவர் டைமுக்கு போச்சு. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரன் கார்சனும் அப்புறமா வந்துட்டு ஸ்டெஃப் கரியும் வந்துட்டு 2 டீம் போட்டி போட்டுன்னு விளையாடினாங்க. ஆரன் கார்சன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 3 பாயிண்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக போட்டான், கேப் விடாம. அதாவது அந்த நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த ரவுண்டுக்கு வெளியிலேருந்து அங்கேருந்து கண்டினியூஸாக ஒரு 7-8 போட்டான். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெஃப் கரி மேட்ச் பண்ணி கடைசியில் வந்துட்டு டைப் பண்ணிட்டாங்க கேமு. ஆக்சுவலாக நகட்ஸ் தான் வந்து டைப் பண்ணாங்க. பட் அப்புறமா வந்துட்டு ஓவர் டைமில் வந்துட்டு தம்பி நான் தான் எங்கள் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் கரி வந்துட்டு கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணி ஒரு 40 பாயிண்ட்டோ 51 பாயிண்ட்டோ விளையாடிச்சான். அவன் அந்த மேட்ச் 51, அதுக்கு அடுத்த மேட்ச் 51 தெரியல, பட் பண்ணி முடிச்சிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான் அந்த கேம். அதுவும் ஒரு பார்க்கலாம் ஹைலைட்ஸ். சூப்பர் மேட்ச் அதுவும். டென்வர் நகெட்ஸ் வர்சஸ் கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ் போன வாரம். அது நீங்கள் சும்மா கூகுளில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வரும். நான் லிங்க் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் அதுவும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் எதுக்கு இவ்வளோ லேட்டாக எடிட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் லேப்டாப்பில் வந்துட்டு சி டிரைவ் வந்துட்டு ஃபுல் ஆகிட்டு எடிட் பண்ண விட மாட்டேங்குதுப்பா. அதை வந்துட்டு என்னங்க நீங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், அப்படிதான் இருக்கு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதை பார்க்கணும். இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் கொஞ்சம் உருப்படியாக இருக்கும், செட் பண்ணியிருக்கேன் ஃப்ளாஷ் லைட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி செட் ஆகிட்டு இருக்கு. இங்கே இன்னும் நிறைய வீடியோ பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். அது சரி. இப்போ இந்த போன வாரம் ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்பிஏல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் 72 கேம்னா எல்லாரும் எல்லா கேமும் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றது அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால நம்ம எதாவது ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி எஃப்ஏ கப்பு, லீக் கப்புன்னு சொல்லிட்டு நம்ம இபிஎல் சீசன் நடுவில் ஒரு வேர்ல்டு கப்பு, லீக் டொமஸ்டிக் கப் நடக்குதோ அந்த மாதிரி இவங்க வந்துட்டு 2 வருஷமா ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, என்பிஏ கப் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒன்று ஒரு டோர்னமெண்ட் தான். பட் ஆனால் அந்த டோர்னமெண்ட்டோட கேம்ஸ் வந்து இவங்க லீகில் நடக்கிற 82 கேம்லேயே வந்துடும் அது. ஸோ அது எப்படி நான் லூஸ்தனமாக இருக்குது அப்படின்னா, கரெக்ட், எனக்குமே அப்படிதான் லூஸ்தனமாக தான் இருக்குது. பட் என்னன்னா, அவங்க வந்து 82 கேம் ஆடினா தான் உனக்கு வந்துட்டு லீகோட ஸ்டேட்டஸ், அப்புறமா அந்த டேபிளோட ஸ்டேட்டஸ் உனக்கு சென்சிபிளாக இருக்கும்ன்ற சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக
அவங்க இந்த சின்ன ஒரு விண்டோ, அதாவது பிட்வீன் நவம்பர் டு டிசம்பர் வந்துட்டு அந்த மாதிரி NBA கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துறாங்க. ஸோ அவங்களா வந்துட்டு நோட் பண்ணி வச்சிருப்பாங்க, சீசன் ஓப்பனிங் அப்பயே வந்துட்டு இந்த கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு NBA கப்பு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக பண்ணியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு, கரெக்டாக எனக்கு தெரியல. இந்த டீம் வந்து 5 வாட்டி அவங்கள ஆடணும், அந்த ஜோன்ல இருக்கிற 5 டீம் ஆடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் 4 ஏதோ ஒரு குரூப் 4 குரூப்ஸ்ல வந்துட்டு எடுத்துட்டு 4 குரூப்ஸை 8 குரூப்ஸை எடுத்துட்டு அதுலேருந்து வந்துட்டு நாக் அவுட் ஸ்டேஜஸ் ஆட்டம் வர மாதிரி தான் பிளான். பட் அது ரொம்ப ஆர்கானிக்காக இல்லை, அது ஏதோ கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸில் வந்துட்டு பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க அது. ஸோ அது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ போடுறப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அது. ஸோ அது என்ன எக்ஸைட்டிங்காக இருக்குமானா, ஃபர்ஸ்ட் மேட்சஸ் எல்லாம் உங்களுக்கு பெருசாக எக்ஸைட்டிங் இல்லை. நான் ஆக்சுவலி லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாரம் நீங்கள் பார்க்கக்கூடிய மேட்சஸ், அதாவது சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய மேட்சஸ்னா, நவம்பர் 5 சன்ஸ், ஃபீனிக்ஸ் சன்ஸ் வந்துட்டு வாரியர்ஸ் கிட்ட போகிறாங்க. டெவன் புக்கர் அப்படிங்கிறவன் தான் வந்துட்டு பயங்கரமான பிளேயரு ஃபீனிக்ஸ் சன்ஸ். அவன் வந்துட்டு நம்ம ஸ்டெஃப் கரியோட டீம் கிட்ட போகிறான். நவம்பர் 5 இன்னொரு கேம் வந்துட்டு சிகாகோ புல்ஸ் வர்சஸ் 76ers, ஃபிலடெல்ஃபியா 70. சிகாகோ புல்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை யாரோடது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இந்த சீசன் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களாம் 5 கேம் வித்தவுட் லாஸ் ஏதோ போயிருக்காங்க. ஃபிலடெல்ஃபியா 76ஸும் வந்துட்டு 4 கேம்ஸ் வித்தவுட் லாஸ் எப்படி போயிருக்காங்க. ஸோ நான் இந்த மேட்ச் நடக்கிற டைமுக்கே வந்துட்டு அவங்க தே குட் பி ஸ்டில் டேபிள் டாப்பர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறப்போ அது நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஃபிலடெல்ஃபியா 76ers வந்துட்டு போன வருஷம் ரொம்ப பேடாக போச்சு. இந்த வருஷம் எப்படி பண்ண போகிறாங்கன்றது வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்துட்டு நவம்பர் 5 6:30 மணிக்கு ஐஎஸ்டி. சன்செட் வாரியர்ஸ் வந்துட்டு ஃபீனிக்ஸ் சன்செட் வாரியர்ஸ் வந்துட்டு நவம்பர் 5 8:30 மணிக்கு. ஸோ இது வந்து டெஃபினட்டாக பார்க்கக்கூடிய மேட்ச்சு. அப்படி பார்க்கலன்னா கூட ஒரு 12 மணிக்கிட்ட நீங்கள் யூடியூப்ல போய் இது ஹைலைட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைலைட்ஸ் வந்திருக்கும். 12-12:30 உங்களுக்கு ஹைலைட்ஸ் வரும். ஒரு 10 நிமிஷம் வீடியோ பாருங்க, 10 நிமிஷம் பார்க்க பாருங்க. அப்படி ஒரு ஆள் இல்லைனா எனக்கு ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 4-5 மினிட்ஸ் பாருங்க. ஃபார்வர்ட் பண்ணி 4-5 மினிட்ஸ் யூ வில் ஸ்டார்ட் டு என்ஜாய் அது. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கும் வினுஷுக்கும் வந்துட்டு இந்த ஒரு மேட்சப் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன 15 வருஷத்துக்கு முன்னா நாங்கள்லாம் வந்துட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக இமோஷனலாக இருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக்கர்ஸ் வர்சஸ் ஸ்பர்ஸ். லேக்கர்ஸ் பேக் இந்த டே நான் சொல்கிற டைமில் வந்துட்டு கோபி இருந்த டைம்லலாம் வந்துட்டு ஸ்பர்ஸ் வந்துட்டு பயங்கரமான ரைவல்ரியாக இருந்தது. ஏன்னா ஸ்பர்ஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கோர் டீம் இருந்தது அந்த டைமில். அந்த ரைவல்ரி பற்றி நானும் அவனும் பேசுகிறோம். பட் அவங்க வந்துட்டு ஸ்பர்ஸ் ஆர் கம்மிங் டு லேக்கர்ஸ். இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 நவம்பர் 6 நம்ம டைம் காலங்காத்தால் 8:30 மணிக்கு. இந்த மேட்சுமே வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 6 8:30 மணி. நான் மேபி இது வந்துட்டு எல்லாம் அங்கே ஸ்லைடில் போட பார்க்குறேன். எல்லாம் என்னோட லேப்டாப்போட கர்னல் தான் எப்படி வருதுன்னு தெரில. ஏன்னா திடீர்னு எடிட் ஆகிறப்போ யூ ஹேவ் நோ மோர் ஸ்பேஸ் இன் சிலவாட்டி ஷட் டவுன் ஆயிடுது. ஸோ அதெல்லாம் பார்த்து படம் பார்க்குறேன். ஓகே, ஃபைனலாக லாஸ்ட் மேட்ச் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ் வந்துட்டு சாக்ரமெண்டோ கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீமுக்கு போகிறாங்க. அது என்னங்கன்னா அதுவும் நவம்பர் 6 8:30 மணிக்கு. ஸோ பேசிக்காக கான்ஃப்ளிக்ட் இருக்கு, ஒரே டைமில் 2 மேட்ச். ஸோ ஒரு மேட்ச் பார்க்க பாருங்க, இல்லைன்னா 2 மேட்சுமே வந்துட்டு ஹைலைட்ஸ் பாருங்க. இதுதான் வரக்கூடிய வாரத்தோட ஒரு பயங்கரமான லைன் அப்னு சொல்லுவேன். சொல்ல போனோன்னா இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக கேம்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை. பட் இப்போ நான் சொல்லியிருக்க கேம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், காம்படிட்டிவாக இருக்கும். ஏன்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது இன்னும் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த டீம் நல்லா விளையாடுது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு ப்ரிவ்யூ பேசுறதுக்கு வந்துட்டு நான் வினுஷ் கூட உட்காடுறேன். அண்ட் இந்த மாதிரி விளாகுன்னு சொல்ல மாட்டேன் இது, பட் ஆனால் வீக் ஆன் வீக் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. போன வீடியோ நான் சொன்னேன்றதுக்காக 1000 வியூ கிட்ட வந்துருச்சு. பட் அது வந்து கன்சிஸ்டண்டாக போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனிவே நான் வீடியோ போட்டுன்னு இருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 7 days 8 days கேப்பில் வரும். நான் உங்களுக்கு நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒர்க் வந்து பெங்களூரில் பண்ணுவேன். பட் திரும்ப வந்துட்டு வீடியோஸ் பண்ணுறதுக்கு மெட்ராஸ்க்கு வந்து தான் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம். அண்ட் வி வில் கேட்ச் அப் நெக்ஸ்ட் வீக் ஹோப்ஃபுல்லி. நடுவில் முடிஞ்சால் அது சீசன் ப்ரிவ்யூ தான், சித்தப்பாவை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு NBA பார்க்கறதுக்கு. பட் நடுவில் லெப்ரான் ஹேட்ரட் கொஞ்சம் வந்துருச்சு. அது வந்துட்டு நாங்கள் வித் நோ பேட் இன்டென்ஷன்ஸ், பட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமோஷ்னல் NBA ஃபேன் ஆஃப் 2000s பேசிட்டோம் நாங்கள். ஒரு வேளை அந்த வீடியோ இல்லை ப்ரோ அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை பரவாயில்ல போடுங்க ப்ரோ பார்க்கலாம், நீங்கள் என்ன தான் சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கணுன்னா கமெண்ட்டில் போடுங்க. வி வில் அக்கார்டிங்லி போஸ்ட் இட். சரிங்க, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next time.